ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுடிதார் மெட்டீரியலோட பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு மெட்டீரியலோட பேண்ட் கிளாத்து நாலாக மடித்து போட்டுக்கிட்டோம். இன்னொரு கிளாத் ப்ளூ கலர், அதையும் ரெண்டையுமே நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு. இதுக்கு நான் அளவு பேண்ட் இல்லை, அளவு எடுத்து தான் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், 30 இன்ச்சஸ் கீழேருந்து அதோட ஹைட் வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த சைடில் 8 இன்ச்சஸ் வைக்கிறோம். கீழே கால் ரவுண்டு 11 இன்ச் வைக்கிறேன். அதுலேருந்து சின்னதாக ஒரு மார்க் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த கர்வ் ஃபஸ்ட்டு அந்த கர்வ் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அளவுப்படி அதோட லெக்கு 10.5 இன்ச் இருக்குது, கால் கீழே பாட்டம் சைடு. அதுலேருந்து ஒவ்வொரு 3 இன்ச்சுக்கு ஒருக்க ஒரு இன்ச் கூட்டி நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண எல்லாத்தையும் ஒரு ஜாயிண்டாக போட்டோன்னா சுடிதாரோட அந்த கர்வ் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். இப்போ கட் பண்ணுறேன் பாருங்க. இது சுடிதார் பேண்ட்டுக்கு பாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்டம் பீஸு. மேலே ஒரு பெல்ட் பீஸ் வேறு நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு. ஒரே மாதிரி 2 கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பெல்ட்டு கட் பண்ணுவேன் பாருங்கள். இந்த சுடிதாரோட மொத்த ஹைட்டு 37 இன்ச்சஸ். நான் இதில் 30 எடுத்திருக்கேன். பெல்ட்டுக்கு 9 இன்ச் எடுப்பேன். 2 இன்ச்சஸ் நம்ம கேன்வாஸ் மடித்து தைக்கிறதுக்காக தேவைப்படும். இதோட அகலம் 40 இன்ச்சு. நான் 10 இன்ச் வச்சுருக்கேன். 10னா நம்ம 4 நம்ம மடித்து போட்டிருக்கோம். இதை 2 கிளாத்தையுமே கட் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும், ஸ்கொயராக வரும். அவ்வளோதான். இது இந்த நாடா கோர்ப்போம் இல்லையா, நாடா கோர்த்து நம்ம ஃப்ரண்ட்டில் சுடிதாருக்கு பேண்ட்டுக்கு போடுவோம்ல, அந்த பெல்ட் பீஸ் தான் இது. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேண்ட் தைக்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு.